ஹலோ மேக்ஸ் டீச்சர்ஸ், வெரி குட் ஈவினிங். இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்ட் ஏஐடைய சாஃப்ட்வேரான சாட் ஜிபிடி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் டூல் ஜியோஜிப்ரா, அதாவது ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் ஜியோஜிப்ரா. ஸோ இந்த ரெண்டையும் எப்படி வந்து நான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி தான் நம்ம மேத்தமேட்டிக்ஸை டீச் பண்ணால் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய மேத்ஸ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி ஜியோஜிப்ரா கோட்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இது எப்படி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாட் ஜிபிடியில் ட்ரையாங்கிள் ஜியோஜிப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிங் ட்ரையாங்கிள் இன் ஜியோஜிப்ரா அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜியோஜிப்ரா கிளாசிக்கை ஓப்பன் பண்ணுங்க, பாயிண்ட் டூல் 3 பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுங்க, பாலிகன் டூல் எடுத்து கனெக்ட் பண்ணுங்க, யூ வில் கெட் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு தான் நம்ம சாட் ஜிபிடி சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், நான் ஜியோஜிப்ரா கிளாசிக் 6 ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃப்ளாட் பண்ணி நான் அதை பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி எளிமையாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஜியோஜிப்ரா ஸ்க்ரீனை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதில் பாருங்கள், ஜியோஜிப்ரா கமாண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C கொடுத்துக்கலாம். இன்புட் பாரில் போய்ட்டு Ctrl+V கொடுத்து என்டர் கொடுங்க. ஏங்கிற ஒரு பாயிண்ட் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு 0,0. அதே போல் பிங்கிற பாயிண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்புட் பாரில் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுங்க. பிங்கிற பாயிண்ட்டும் க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது C = 2,4 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் 3 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஜியோஜிப்ரா இன்டர்ஃபேஸில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்த கமெண்ட் என்னென்னா பாலிகன் A,B,C ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி மேக்ஸை டீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் ஜியோஜிப்ரா கமெண்ட்ஸில் உங்களுக்கு ட்ரபிள் இருக்குன்னா நீங்கள் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, கமெண்ட்ஸ் எடுத்து ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். பட் இதில் ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன ஆர்டரில் நம்ம கமெண்ட் கொடுத்துருக்கோ அந்த ஆர்டரில் ட்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட்டை நீங்கள் தொட்டு ட்ராக் அண்ட் மூவ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நமக்கு டூல்ஸ் பற்றி தெரியும் அப்படின்னா, ஆங்கிள் டூலை எடுத்துகிட்டு இந்த பாலிகனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆங்கிள்ஸ் வந்து கிடச்சிடும். இப்போ மூவ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதை ஆரிஜினில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஒரு 3ல் வச்சுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை நான் வந்து இங்கே வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் 2, ஓகே, அல்லது நான் இந்த பாயிண்ட்டை 1ல் நான் வைக்கிறேன். ஓகே, இங்கே நான் வந்து 2ல் வைக்கிறேன். ஓகே, இப்போ ஜூம் டு ஃபிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஸோ இது 45 டிகிரி, இதுவும் 45 டிகிரி, இது வந்து பார்த்திங்கன்னா 90 டிகிரி. ஸோ ட்ரையாங்கிளோடைய உட்கோணங்களுடைய கூடுதல் 180 டிகிரி அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு எளிமையான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அட் ஏ பாயிண்ட் அப்படின்னு ஒரு ஜியோஜிப்ரா கமெண்ட் கேட்டிருக்கேன். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அட் ஏ பாயிண்ட் மேத்தமேட்டிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஜியோஜிப்ரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம ஜியோஜிப்ராவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இப்போ நான் ஜியோஜிப்ரா இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு Ctrl+A கொடுத்து நான் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். திரும்ப ஹோம் பட்டனை கிளிக் பண்ணி நான் டிஃபால்ட் வியூக்கு வந்தாச்சு. இப்போ பாருங்கள் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, f(x) = x². இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே காப்பி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்கள். ஜியோஜிப்ராவோட இன்டர்ஃபேஸ் இன்புட் பாரில் வந்துட்டு Ctrl+V கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுங்க. பாருங்கள், f(x) = x². இந்த ஃபங்க்ஷனோட கிராஃபை நம்ம இங்கே கிராஃபிக்ஸ் வேல பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எ ஸ்லைடர்னு சொல்லியிருக்கு. காப்பி பண்ணிக்கங்க. ஜஸ்ட் இன்புட் பாரில் போய்ட்டு பேஸ்ட் கொடுத்து என்டர் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே ஸ்லைடர் க்ரியேட் ஆகாது, பட் ஏவோட வேல்யூ வந்து 2ன்னு அசைன் ஆகிடும். அடுத்தது கிரியேட் த பாயிண்ட் அந்த கர்வ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா A = A,f(a). இதை காப்பி பண்ணிக்கங்க. இன்புட் பாரில் போய்ட்டு ஜஸ்ட் ஒரு பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுங்க. இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ 2,4. அடுத்தது ட்ரா த டேஞ்சன்ட் அட் ஏ பாயிண்ட் A அப்படின்னா அதுக்கான கமெண்ட்டை காப்பி பண்ணுங்கள். ஜஸ்ட் இன்புட் பாரில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. பாருங்கள், ஒரு டேஞ்சன்ட் லைன் வந்து இங்கே ட்ரா ஆகிடுச்சு. அதோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4x - 4 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் கமெண்ட்டை காப்பி பண்ணிங்க. இன்புட் பாரில் போய் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் என்டர் கொடுங்க. பார்த்தீங்கன்னா 2x x² டெரிவேட்டிவ் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2x. இப்போ அட் த பாயிண்ட் என்ன வேல்யூன்னு நமக்கு தெரியணும். ஸோ கால்குலேட் த டெரிவேட்டிவ் அட் x = a. திரும்ப காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா f(x) = g(a) = 2xன்னு தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கணும்னா 4ன்னு கிடைக்கணும். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கும், நம்ம அதை ரெடிஃபை பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் ஸ்லோப் அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி இந்த டேஞ்சன்ட் மேலே கிளிக் பண்ணால் நமக்கு 4ன்னு கிடைக்கும். அதாவது இந்த டெரிவேட்டிவ் ஆஃப் ஏ ஃபங்க்ஷன் அட் ஏ பாயிண்ட்டுங்கிறது இந்த டேஞ்சன்ட் லைனுடைய ஸ்லோப் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்லோப் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிட்டு பாருங்கள், f(x) = x², டெரிவேட்டிவ் அட் x = 2ன்னு சொல்லும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 4. அது இஸ் நத்திங் பட் ஸ்லோப் வேல்யூ.
ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ டூல்ஸையும் ஜியோஜிப்ரா போன்ற ஒரு ஃபாஸ்ட் ஐசிடி டூல்ஸையும் என்ன பண்ணலாம்னா இன்டகிரேட் பண்ணி நம்மளுடைய மேக்ஸ் டீச்சிங்கை என்ன பண்ணலாம்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் ஜியோஜிப்ராவை யூஸ் பண்ணி டீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பட் கமெண்ட்ஸில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னா இனி கவலையே இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்னா சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் கமெண்ட்ஸ் வேணுமோ அந்த கமெண்ட்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கான ஜியோஜிப்ரா ஐசிடி சிமுலேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் தொட்டு நகர்த்தலாம். இங்கே பாருங்கள், இப்போ 0 என்னென்ன வேல்யூ இங்கே பாருங்கள், 2 அப்படிங்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது. ஸோ இங்கே சேஞ்ச் பண்ணலாம், இங்கேயும் மேனுவலாக சேஞ்ச் பண்ணலாம். இங்கே 2க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்னா 3ன்னு போடலாம். 3 போட்டால் என்ன கிடைக்கும், 9 கிடைக்கும். பாருங்கள் 9. அதே போல் நீங்கள் 4ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ இந்த மாதிரி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்ட்ராக்டிவாக நம்முடைய மேக்ஸ் கான்செப்டை கொண்டு போய் சேர்க்கலாம். இதே போல் அடுத்தடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர்ஸ் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸை எப்படியாவது நம்முடைய குழந்தைகள் வந்து ஈஸியாக படிக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Don't forget to like and share this video, and subscribe for more Ultimate Clashes.